ஸோ மார்ச்சில் ஃபிக்மா சைடுலேருந்து வந்திருக்கிற அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக ஷேர் பண்ண போனேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, ரொம்பவே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி கிளியர் கட்டாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட நேம் குணால், யூஎக்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் கிடையாது, என்னோட ஒரு கோலை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது இந்த வீடியோட எண்ணில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது மேபி இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஎக்ஸ் கற்றுக்கணும், அப்படி கிராஃபிக் டிசைன் கற்றுக்கணும், ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளாங்கான ஒரு ஃபிக்மா டிசைன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் வந்து ஒரு 3 ஃப்ரேம் எடுத்துக்கிறேன், சாம்பிள் ஃப்ரேம். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 3 ஃப்ரேம் எடுத்துக்கிறேன், டூப்ளிகேட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து ஒரு சாம்பிளான ஒரு டைட்டில் வந்து ஆட் பண்ண போகிறேன். சேவ் ஒரு குணால் டிசைன்ஸ்னே வச்சுக்கிறேன். ஓகே, பெட்டர் விசிபிலிட்டிக்காக ஒரு 24 பிக்சல்ஸில் வச்சுக்கிறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதே டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி இந்த ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டை. அதே மாதிரி இந்த ஃப்ரேம்லையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஃப்ரேமில் 3 டெக்ஸ்ட் இருக்குது. 3த்துக்குமே வந்து ஒரே லேயர் நேம்ஸ் தான் இருக்குது. ஸோ சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து நார்மல் டிசைனில் வந்து இதுக்கு முன்னாடி வர அப்டேட் வெர்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் ஒன் பண்ணி 3த்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 3மே இந்த 360 டிகிரி ஆங்கிளில் வந்து ரொட்டேட் ஆகும். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டோம், சேம் டெக்ஸ்ட்டை வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி 3த்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ரொட்டேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும்தான். இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் டெக்ஸ்ட்டுக்கும் அந்த ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ வந்துருக்கிற அப்டேட்டில் ஒரு விஷயம். ஸோ இதுக்கு நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அது எப்படின்னா ஒரே இடத்துல காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். பட் அது இல்லாமல் நமக்கு இந்த மாதிரியும் ஃப்ரேம்ஸ்லேயே டேரெக்டாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு அப்டேட்டு. ஸோ செகண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன், மொபைல் ஃப்ரேம். ஸோ iPhone 15, 14. ஓகே, இந்த ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கலர் கொஞ்சம் விசிபிலிட்டிக்காக. ஓகே, நான் ஒயிட் கூட ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ரோட்டோடைப்பை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஷோ மூவ் ப்ரோட்டோடைப் செட்டிங்ஸ் போயிட்டு டிவைஸில் போயிட்டு இது என்ன ஃப்ரேம், iPhone 14 and 15 Pro. iPhone 15 Pro ஃப்ரேம் எடுத்துகிட்டு இந்த ப்ரிவியூவில் இந்த ஒரு ப்ரெசன்ட் கொடுக்காமல் ப்ரிவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் மாதிரி ஒரு அவுட்புட் லேயர் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து டெவலப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எமுலேட்டர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து வந்துச்சு. நீங்கள் டிசைன் பண்ண உங்களுக்கு டிவைஸில் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட். ஸோ அது ஒன்றுமே கிடையாது, கிரேடியன்ட் எடுத்துக்கலாம். ரேண்டமாக ஒரு கலர் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஃபார்மேட்லேயே பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, சாம்பிளாக ஒரு கிரேடியன்ட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிரேடியண்ட்டை நான் வந்து இந்த ப்ளூ வந்து கீழே வரணும், இந்த லைட் ப்ளூ வந்து ஸ்கை ப்ளூ வந்து மேலே போகணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ப்ரீவியஸாக வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நான் அன்டூ பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து ஒரே கிளிக் மூலமாக ஸ்வாப் பண்ணிக்க முடியும் இன்க்ரீடியன்ஸை. ஸோ இதுதான் அந்த தேர்ட் அப்டேட். இவ்வளோ தான் அந்த ஃபிக்மா மார்ச்சில் லான்ச் பண்ணியிருக்க அப்டேட். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவ்வளோ தான் மார்ச்சில் வந்துருக்கக்கூடிய ஃபிக்மா அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.